வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த லெக்சர்ல நாம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 3 பாயிண்ட் ஏபிசி அதெல்லாம் கொலினியர்னு சொல்லி எப்படி ப்ரூவ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ கொலினியர் அப்படின்னா இந்த லைனே உங்களுக்கு சொல்லும். கொலினியர் அப்படின்னா 3 பாயிண்ட்டும் ஒரே லைன்ல இருந்தா அது பேர் கொலினியர். சப்போஸ் இந்த பாயிண்ட் பி இந்த பாயிண்ட்ல இங்க இல்லாம லைட்டா டீவியேட் ஆகி இந்த பக்கம் வந்துருச்சுனாலும் பாத்தீங்கன்னா அது என்ன ஆயிடும், கொலினியர் இல்லைன்னு ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் விலகிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 2 பாயிண்ட் ஏ அண்ட் சி இப்படி ஒரே லைன்ல இருக்குது. இன்னொரு பாயிண்ட் பி கொஞ்சம் விலகி இந்த பாயிண்ட் இந்த பொசிஷனுக்கு போயிருச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும், அதுக்கு ஒரு ஏரியாவும் கிடைக்கும் கண்டிப்பா. இப்ப நம்ம கொலினியர்னு எப்படி ப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 3 புள்ளியும் ஒரே லைன்ல இருந்ததுன்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 0வா இருக்கும். ஸோ நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளை ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். அதை ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கேல்குலேட் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ இந்த ப்ராப்ளத்துல ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் தான் கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சு அது 0வா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது 0 இல்லைன்னா அந்த 3 பாயிண்ட்டும் ஒரே லைன்ல இல்லை அப்படின்னு அர்த்தம். அது 0 ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 0 ஆயிடுச்சுன்னா அந்த 3 பாயிண்ட்டும் ஒரே லைன்ல தான் இருக்குது. இதே போல ஏபிசி 3 பாயிண்ட்டும் ஒரே லைன்ல இருந்ததுன்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 0. ஸோ இதுதான் ப்ரூஃப் கொலினியருக்கு. நம்ம 2 ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்காங்க எக்ஸசைஸ்ல. ஒன்னா பார்ப்போம், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஏற்கனவே நான் சொன்னபடி ஒரு பாயிண்ட் டீவியேட் ஆகி வேற எங்கேயாவது போனாலும் அது ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் எடுங்க, இந்த பாயிண்ட் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் எப்படி ஃபார்ம் ஆகும், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இது அப்ராக்சிமேட்டா இது ஒரு ஷேப் கிடைக்குது, ட்ரையாங்கிள் ஷேப்பு. ஸோ ஒரு பாயிண்ட் விலகி இருந்தாலும் நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் தான் கிடைக்கும். ஸோ நம்ம இதுல இருந்து என்ன ப்ரூவ் பண்றோம் அப்படின்னா, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 0 அப்படின்னு வந்ததுன்னா கண்டிப்பா இந்த 3 பாயிண்ட்டும் ஒரே லைன்ல இருக்குது, அவங்க அதெல்லாம் கொலினியர்னு அர்த்தம். ஸோ ஹவு டு சால்வ் தி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ பாருங்க, அதே ப்ரொசீஜர் தான். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு x1 y1 x2 y2 x3 y3 எழுதிக்கிட்டோம். -1/2, 3 -5, 6 -8, 8. நான் ஃபார்முலா அந்த சைக்கிளிக் ஆர்டர்ல வரும்னு சொல்லியிருந்தேன். ½ × x1, 1க்கு அடுத்து 2 வருது, 2க்கு அடுத்து 3 வருது, y2 - y3. அடுத்து நம்ம x2 எடுக்கிறோம். x2ல 2க்கு அடுத்து 3 வருது, அப்போ y3. 3க்கு அடுத்து திருப்பி சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது, அப்போ 1 வருது, y1. பிளஸ் x3 எடுத்துக்கிறோம். ஸோ 3 முடிஞ்ச பிறகு 1 ஸ்டார்ட் ஆகுது, 1க்கு அடுத்து 2. ஸோ x3 × y1 - y2. ஸோ இதுல நம்ம என்ன பண்றோம், x1 -1/2 நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிருக்கு. y2 ஓட வேல்யூ 6, அப்புறம் y3 ஓட வேல்யூ 8. அதுக்கப்புறம் x2 எடுத்தீங்கன்னா -5, x2க்கு அடுத்து y3 பாருங்க -8, சாரி y3 is 8 +8 மைனஸ் y1 3. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா x3 -8, y1 எவ்வளவு, y1 3, அப்புறம் y2 6. ஸோ 3 - 6. ஸோ இதெல்லாம் நீங்க சிம்பிளிஃபை பண்ணும்போது -1/2 × -2 -5 × 8 - 3 5 தான். -8 × 3 - 6 -3 தான். ஸோ -3 × -8 பார்த்தீங்கன்னா +24 இருக்குது. -5 × +5 -25 இருக்குது. அப்புறம் -1/2 × -2 போட்டீங்கன்னா இந்த 2 கேன்சல் ஆகி உங்களுக்கு +1 கிடைக்கும். ஸோ இந்த பிராக்கெட்குள்ள +1 +24 கூட்டினீங்கன்னா 25 கிடைக்கும். -25 + 25 = 0. divided by 2 = 0 ஸ்கொயர் யூனிட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 0 இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ இதை ஸ்கொயர் யூனிட்ஸ்ல தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். So since the area of the triangle is equal to 0, all the 3 points are collinear and they lie in the same line. So இந்த லைன் எடுத்துட்டீங்கன்னா இந்த 3 பாயிண்ட் கோஆர்டினேட்டுமே ஒரே லைன்ல தான் இருக்குது. அந்த 3 பாயிண்ட்டும் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணல, அதனால ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 0.
ஸோ கொலினியர் ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து இதை எடுத்தீங்கன்னா இதில் வந்து x1 y1 x2 y2 வந்து நான் காமிச்சிருக்கேன். இந்த b + cங்கிறது ஒரே நம்பராக எடுத்துக்க வேண்டியிருக்கு இந்த ஆல்ஃபபெட்ஸை. அதே போல் y2 எடுத்தீங்கன்னா c + a, y3 எடுத்தீங்கன்னா a + b. ஸோ இதில் வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஆல்ரெடி சொன்னது தான். அதில் வந்து இப்போ x1 வந்து a வருது, y2 பாருங்க இதுதான் y2 c + a, அதுக்கப்புறம் y3 வந்து a + b. ஸோ அதை நான் வித்தின் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து நான் இந்த ரெட் கலர் ப்ராக்கெட்ஸில் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த மைனஸ் வந்து ஏக்கும் காமனு பிக்கும் காமனு. அதே போல் அடுத்து என்ன பண்றோம், x2 பாத்தீங்கன்னா BA, y3 y3 வந்து a + b, y1 வந்து b + c. அதுக்கு அடுத்து x3 எடுத்தீங்கன்னா c, அதுல வந்து x3 அடுத்து y1 போனோம்னா b + c மைனஸ் y2 வந்து c + a. ஸோ நான் என்ன பண்றேன்னா இந்த மைனஸை உள்ள கொண்டு போகும்போது இந்த a அப்புறம் இந்த மைனஸே அடியாயிரும். அப்ப இங்க உள்ள என்ன இருக்கும், c, இந்த மைனஸ் வந்து பிக்கு உள்ள போகுது. ஸோ a into c minus b ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். இதை எடுத்தீங்கன்னா பிளஸ் b மைனஸ் b கேன்சல் ஆயிரும், a minus c வருது. அதே போல தேர்ட் எக்ஸ்பிரஷன் எடுத்தீங்கன்னா பிளஸ் c மைனஸ் c கேன்சல் ஆயிரும், உள்ள உள்ளது b மைனஸ் a வருது. ஸோ half into a into c minus b plus b into a minus c plus c into b minus a. இதை வந்து நீங்க இந்த ஏவை வந்து பிராக்கெட் குள்ள கொண்டு போனீங்கன்னா ac minus ab, இங்க வந்து plus BA minus BC plus CB minus CA. ஸோ இதில் மைனஸ் ஏபி இருக்கு, பிளஸ் ஏபி, அப்புறம் மைனஸ் பிசி பிளஸ் பிசி மைனஸ் சிஏ பிளஸ் ஏசி. இதெல்லாம் போக உங்களுக்கு கடைசியாக கிடைக்கிறது 0 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 0 அப்படின்னு வந்துட்டாலே அந்த 3 பாயிண்ட்டும் ஏரியா ஃபார்ம் பண்ணலை, ஆனால் அதெல்லாமே வந்து ஒரே லைனில் தான் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தமாகுது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா இந்த 3 பாயிண்ட்டும் வந்து ஏரியா ஃபார்ம் பண்ணலை, இந்த 3 பாயிண்ட்டுமே ஒரே லைனில் இருக்குது. இதனால் இதனோட ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 0, அதனால இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொலினியர் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.